திருமண தடைக்கான காரணங்கள்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் தமிழ்நாட்டுல கல்யாணமும் ஆகாம தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு காரணம்னு சொல்லப்போனா, அவங்களோட ஜாதகங்கள்ல இருக்கிற டைமிங்கு. ஓகே. ஓகே. ம். முதல்ல ஜாதக கட்டங்கள் வந்து நம்ம கரெக்டா பார்த்துக்கலாம். சரியா? ம். ம். அந்த ஜாதகங்கள்ல வந்து சில விஷயங்கள் இருக்கு. ம். ஓகேவா? ம். அந்த விஷயங்கள பார்த்து கரெக்டா நம்ம மணப்பெண்ண அமைச்சோம்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். ம். ஓகே. அந்த ஜாதகமே சரியில்ல, பொண்ணுக்கும் சரியில்ல, மாப்பிள்ளைக்கும் சரியில்லைன்னா அமையாது. ம். டிலே ஆயிட்டு போகும். ம். சரி, அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து குலதெய்வம் சாபம். ஓ! குலதெய்வம் சாபம் இருந்தாலும் ம். கல்யாணம் நடக்காது. கல்யாணங்கிறது என்ன? சுபகாரியம். ம். ஒரு 50 வருஷத்துக்கு அவங்களோட தலைமுறையா ம். குழந்தைங்கள் அவங்களோட பரம்பரை வளரக்கூடிய விஷயம் அது. ஒரு திருமணங்கிறது அதுக்கு தான். ஓகேவா? ஆ. சரி, அதே மாதிரி இந்த இப்போ நிறைய ட்ரெண்டிங்கா என்ன சொல்றது, லிவிங் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல டுகெதர்ல இருப்பாங்க. வாழ்றது, ம். இல்ல வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு வேற அவங்களோட தொடர்புல இருக்கிறது, ம். இல்ல வந்து கணவனுக்கு இல்ல மனைவிக்கோ துரோகம் பண்றது. ஓகே. ம். இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையில பெத்தவங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கும். ம். ஓகே. அப்ப இவங்களுக்கு அந்த சாபக்கேடு உருவாகும். ஓகே. யாருக்கு? பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்களுக்கு. ஓகே. ம். அப்போ அந்த சாபத்தை இவங்க தான் அனுபவிக்கணும். ம். புரியுதுங்களாப்பா? புரியுது, புரியுது. அந்த மாதிரி இருந்து அபார்ஷன் பண்ணியிருக்கலாம். அந்த கருவோட சாபத்தை வாங்கியிருக்கலாம். ஓ! புரியுதா? கருவை கழிக்கிறதும் சாபக்கேடு தான். ஓகே. அதுவும் சாபம் குடிக்கிறது தான். உயிர் தானே அது. ஆமா. அதை இறைவன் தானே கொடுக்குறான். ம். அப்போ பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை அழிக்கிறாங்கல்ல, அப்போ அது சாபம் கொடுக்காதா? கொடுக்கும் கண்டிப்பா. இப்போ நான் உன்னை கொல்ல போறேன். ம். ஓகேவா? ம். அப்போ நீ கருவில் இருந்தாலும் நான் என்ன பேசுறேங்கிறது உனக்கு தெரியும். ம். அது உணரக்கூடிய ஆற்றல் தான் ஆன்மா. ம். ஆன்மா தான் நம்ம வயிற்றுல வந்து உருவாகுது, ஒரு மனிதனா உருவெடுக்குது. ஆமா. அப்போ அதை கொல்ல போறானா அது சாபிக்கும். என்னன்னா, என்ன நீ தகாத முறையில ம். உருவாக்கிட்ட, நீனா தான் உருவாக்கிட்ட, நான் வரல. ம். அப்போ உருவாகாம இருந்திருக்கணும். ம். சரியா? ம். உருவாக்கி கலைக்கும் போது அது சபிக்கும். என்ன சபிக்கும்? ம். அடுத்த தலைமுறை, உன் தலைமுறையில ம். கல்யாணம் கலையாம இருக்கட்டும், இல்ல குழந்தைங்களே பிறக்காம இருக்கட்டும் அப்படின்னு சபிக்கும். அப்பதான் அவங்க பிள்ளைங்களுக்கு அதாவது கல்யாணமாகி குழந்தை பிறந்தாலும் கல்யாணம் நடக்காது, நடந்தாலும் குழந்தை பிறக்காது. ஓகே. புரியுதுங்களா? இதெல்லாம் சாபக்கேடு தான்.